வரலாற்றுச் சான்றுகளை அலசும் இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் எப்படி படிப்படியா தன்னோட அதிகாரப்படிய ரொம்ப லீகலா, அதாவது சட்டப்பூர்வமா தளர்த்திக்கிச்சுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வரலாற்று புத்தகங்கள்ல பார்த்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாவும் சுவாரஸ்யமாவும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் போராட்டங்களும் புரட்சிகளும் தான் இல்லையா? ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி பேனாக்களாலும் சட்டங்களாலும் தனது முழுமையான முடியாட்சியை ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயகமா மாத்துச்சு அப்படிங்கிற அந்த மையக்கருவைத்தான் இப்போ நம்ம டீகோட் பண்ண போறோம். இந்த அதிகார மாற்றத்தை நாம 5 முக்கிய காலகட்டங்களா பிரிக்கலாம். 1. முடியாட்சியின் உதயம். 2. கவுன்சில்களின் விரிவாக்கம். 3. இரட்டை ஆட்சி முறை. 4. ஒரு தேசத்துக்கான வரைபடம். அப்புறம் 5. சுதந்திரமும் அரசியலமைப்பும். இதுக்கு ஒரு தெளிவான டைம் லைன் வேணும் இல்லையா? 1858ல முடியாட்சி தொடங்கினதிலிருந்து 1861ல கவுன்சில் விரிவாக்கம், 1919ல இரட்டை ஆட்சி, 1935ல தேசத்துக்கான வரைபடம், அப்புறம் 1947ல சுதந்திரம் வரைக்கும் ஒவ்வொரு சட்டமும் எப்படி அடுத்தடுத்த மாற்றத்துக்கு விதையா அமைஞ்சதுன்னு இப்ப பார்க்கலாம். பகுதி 1. முடியாட்சியின் உதயம். 1858ஆம் ஆண்டின் இந்திய அரசுச் சட்டம். இந்த அசல் கையெழுத்து குறிப்புகளை கொஞ்சம் கவனிங்க. அது வரைக்கும் இருந்த இரட்டையாட்சி முறை எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு இதுல ரொம்ப துல்லியமா பதிவு பண்ணியிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முழுமையா முடிவுக்கு வந்த ஒரு மிக முக்கியமான வரலாற்று தருணம் இது. அதாவது இங்க அதிகார மையங்கள் 2ஆ பிரியுது. லண்டன்ல முடிவெடுக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு புதிய பதவியும், இந்தியாவில் அதை நேரடியாக செயல்படுத்த வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியும் உருவாக்கப்படுது. அப்படி வந்த இந்தியாவின் முதல் வைஸ்ராய் தான் கேனிங் பிரபு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, 1858 சட்டம் மூலமா 15 உறுப்பினர்களை கொண்ட ஒரு வலுவான கவுன்சில் அமைக்கப்படுது. அது மட்டுமில்லாம இந்த கவுன்சில் மேல வழக்கு தொடுக்கவும், கவுன்சில் மத்தவங்க மேல வழக்கு தொடுக்கவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி சட்டப்பூர்வமா செயல்பட இதுதான் முதல் படியா இருந்துச்சு. அடுத்து பகுதி 2. கவுன்சில்களின் விரிவாக்கம். 1861 மற்றும் 1892ஆம் ஆண்டுகளின் சட்டங்கள். இப்போ நிர்வாக கதவுகள் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப தயக்கத்தோட இந்தியர்களுக்கு திறக்கப்படுது. முதன்முறையா அதிகாரப்பூர்வமற்ற இந்திய உறுப்பினர்கள் சிலரை கவுன்சில்ல சேர்க்கறாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு தெரியுமா? ஆட்களை சேர்த்தாங்களே தவிர அவங்களுக்கு எந்த உண்மையான அதிகாரமும் தரப்படல. அதே நேரத்துல வைஸ்ராய் நினைச்சா 6 மாசத்துக்கு எந்த ஒரு அவசர சட்டத்தையும் பிறப்பிக்கிற வீட்டோ பவர் அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1892 வாக்குல இந்த நிலைமை கொஞ்சம் மாறுது. கவுன்சில் உறுப்பினர்கள் பட்ஜெட்டை பத்தி விவாதிக்கவும், நிர்வாகிகர்கிட்ட கேள்வி கேட்கவும் ஓரளவுக்கு அதிகாரம் கிடைக்குது. நம்ம நாட்டு பணம் எப்படி செலவாகுதுன்னு பிரிட்டிஷாரை பார்த்து இந்தியர்கள் கேள்வி கேட்ட ஒரு தைரியமான தருணம் அது. இதுதான் மறைமுக தேர்தலுக்கான ஒரு சின்ன ஆரம்பம்னு கூட சொல்லலாம். பகுதி 3. இரட்டை ஆட்சி பரிசோதனை. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம். இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்க நாம டயார்கி, அதாவது இரட்டை ஆட்சினா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ரொம்ப தந்திரமான ஐடியா. கல்வி, சுகாதாரம் மாதிரியான துறைகளை இந்தியர்கள் கிட்ட கொடுத்துட்டு, காவல், நிதி மாதிரியான பவர்ஃபுல்லான துறைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் தன் கைக்குள்ளேயே ரொம்ப இறுக்கமா வச்சுக்கிட்டாங்க. இந்த இரட்டை ஆட்சியோட சேர்த்து மேலவை, கீழவைன்னு ஈரவை சட்டமன்ற முறையும் வருது. வைஸ்ராயோட நிர்வாக குழுவுல இருக்கிற 6 பேர்ல 3 பேர் கண்டிப்பா இந்தியர்களா இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம பார்க்கிற யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கெல்லாம் அடிப்படையான பொது சேவை ஆணையம், அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இந்த சட்டத்தின் மூலமா தான் முதல் முறையா உருவாக்கப்பட்டுச்சு. இவ்வளவு நடந்தாலும் இதுக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு. 1927ல வந்த சைமன் கமிஷன் இந்த குழப்பமான இரட்டை ஆட்சி முறையை ரத்து செய்ய சொல்லுச்சு. சைமன் கமிஷனுக்கு ஏன் அவ்வளவு பெரிய எதிர்ப்புன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவின் எதிர்காலத்தை முடிவு செய்ய வந்த அந்த கமிஷன்ல ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது. இதுதான் அடுத்தடுத்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்கும் ஒரு பெரிய தூண்டுதலா அமைஞ்சது. பகுதி 4. ஒரு தேசத்துக்கான வரைபடம். 1935ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். ஒரு நவீன அரசுக்கான தெளிவான வரைபடத்தை இதுதான் உருவாக்குச்சு. அதிகாரங்களை கூட்டாட்சி, மாகாண மற்றும் பொது பட்டியல்கள்னு பிரிச்சாங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துற பணத்தை நிர்வகிக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ, ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம், அப்புறம் முதல் முறையா ஒரு 10% மக்களுக்கு வாக்குரிமை. இது எல்லாமே இந்த சட்டத்தின் மூலமா தான் கிடைச்சது. உண்மையிலே இதுதான் சுதந்திர இந்தியாவின் பல அம்சங்களுக்கு மிக முக்கியமான அஸ்திவாரம். பகுதி 5. சுதந்திரமும் அரசியலமைப்பும். அதிகாரத்தின் இறுதி மாற்றம்.
இப்போ அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா பரவலாக்கப்பட்டு கடைசியா நாம ஒரு உச்ச கட்டத்தை நெருங்கிட்டோம். 1934ல எம்.என். ராய் முன் வச்ச தனி அரசியலமைப்பு கோரிக்கை 1935ல காங்கிரஸோட அதிகாரப்பூர்வ கோரிக்கையா மாறுது. கடைசியா 1940ல ஆகஸ்ட் சலுகை மூலமா அது பிரிட்டிஷாரால ஏத்துக்கப்படுது. சுய நிர்ணய உரிமைக்கான இந்தியர்களோட குரலை இனி எந்த சட்டத்தாலும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. 1947ஆம் ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் மூலமா பிரிட்டிஷ் முடியாட்சியோட பிடி முழுமையா அறுபடுது. 1858ல எந்த வைஸ்ராய் மாநில செயலாளர் பதவிகளை உருவாக்கி பிரிட்டிஷார் இந்தியாவை ஆள தொடங்குனாங்களோ அதே பதவிகளை இந்த சட்டம் வேரோட அழிச்சுது. இங்கிலாந்து மன்னர்கிட்ட இருந்த இந்தியாவின் பேரரசர் பட்டமும் நிரந்தரமா பறிக்கப்பட்டுச்சு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா 1948 ஜூன் மாசத்துக்குள்ளதான் அதிகாரத்தை மாத்துறதா கிளெமெண்ட் அட்லி சொல்லியிருந்தார். ஆனா 1947 ஆகஸ்ட் 15லேயே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமரா பதவியேற்கிறார். 14 உறுப்பினர்களை கொண்ட முழுமையான சுதந்திர இந்தியாவின் அமைச்சரவை அமையுது. 1858ல தொடங்கின ஒரு நூற்றாண்டுகால அதிகார போராட்டம் சட்டப்பூர்வமா இங்கேதான் முழுமையா நிறைவடையுது. இவ்ளோ நேரம் ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யம் எப்படி தன்னோட சட்டச் சங்கிலிகளை ஒன்னொன்னா அவிழ்த்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வி நிக்குது. பிரிட்டிஷார் வெளியேறின பிறகு இத்தனை மொழிகள், இத்தனை மதங்கள் கொண்ட ஒரு பன்முக வேசத்தின் எதிர்காலத்தை நம்மளோட அரசியலமைப்பு சபை எப்படி வெறும் அடித்தளத்திலிருந்து அவ்ளோ சரியா கட்டமைச்சாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த சுவாரஸ்யமான தேடலோட உங்களை நான் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன்.